முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்தந்த மாவட்டங்களுக்கு கொடியசைத்து வாகனங்களை நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனத்தை அனுப்பி வைக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? செஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்களை திமுக சார்பில் அனுப்பக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே திமுகவுடைய அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கிருந்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது திமுகவுடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய ஏற்பாட்டுல ஏறக்குறைய 15 லாரிகள் மூலம் புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு 1.5 லட்சம் கிலோ அரிசி மூட்டையானது அனுப்பி வைக்கப்படுகிறது. கொடியசைத்து அந்த வாகனத்தை தற்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற மாவட்டங்களையும் குறிப்பா ஏற்கனவே அமைச்சர் தாமோ அன்பரசன் 1 லட்சம் கிலோ அரிசியை ஏற்கனவே அனுப்பியிருக்கார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக சார்பில் இந்த நிவாரண பொருட்கள் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையில தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திலிருந்து முதலமைச்சர் 15 லாரிகள் மூலம் ஏறக்குறைய 1.5 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகளை புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு நிவாரண உதவியாக அனுப்பி வைக்கக்கூடிய லாரிகளை இங்கிருந்து செல்வதற்கு கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கார். இதுல அரிசியை தவிர்த்து வேற என்ன அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு? இதை அங்க யாரு ஒருங்கிணைந்து சம்பந்தப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாங்க? அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க நிச்சயமா புயல் பாதித்த மாவட்டங்களில் இது போன்ற நிவாரண உதவிகளை வழங்குவதற்கும் குறிப்பாக அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துடைய அதிகாரிகள் வாயிலாக இதை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உணவுப் பொட்டலங்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களிலிருந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஏற்கனவே 25,000 உணவுப் பொட்டலங்களை நேற்றைய தினம் வழங்கினார். அதே போல தாமோ அன்பரசன் அவருடைய மாவட்டத்தின் சார்பாக 1 கிலோ அரிசியானது நிவாரணமாக வழங்கப்பட்டது. தற்போது தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக 1.5 லட்சம் கிலோ அரிசியானது அரிசி மூட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்று மாவட்ட நிர்வாகம் மூலம் புயல் பாதித்த கிராமங்களுக்கு நேரடியாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இது போன்ற திமுக சார்பாக திமுகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் இந்த நிவாரண உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற உத்தரவிட்டிருந்த நிலையில சென்னையிலிருந்து தற்பொழுது இந்த நிவாரண பொருட்களானது புயல் பாதித்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அரசு தரப்பில் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படக்கூடிய மீட்பு நடவடிக்கை அப்படின்றது எந்த அளவுக்கு முடிந்திருக்கு? இந்த மீட்பு பணிகள், இந்த நிவாரண பொருட்கள் அப்படின்றது மீட்பு பணிகளுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் கோகுல்? நிச்சயமா ஏற்கனவே தமிழக அரசு நிவாரண உதவி தொகையெல்லாம் அறிவித்திருந்த நிலையில திமுக சார்பாக அதாவது குறிப்பாக புயல் பாதித்த இடங்கள்ல களத்திலேயே சென்று பணியாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். முதலமைச்சர் நேரடியாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் புயல் பாதித்த மாவட்டத்திற்கு சென்றிருந்தார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் நேரடியாக சென்றிருந்தார். அங்கு 5-6 இடங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார். அதே போல திமுக சார்பில் ஒரு வார் ரூம் அமைக்கப்பட்டு உடனடியாக எந்தெந்த புகார்கள் வருகிறதோ அந்த புகார் எல்லாம் சரி செய்வதற்கு அந்தந்த உதவிகள் செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது அரசு நிர்வாகத்திற்கு உதவியாக திமுக சார்பில் இந்த நிவாரண பொருட்களும் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில திமுக சார்பில் கூடுதலாக இங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அனுப்புவதற்கு உத்தரவிடப்பட்ட நிலையில தற்போது சென்னையிலிருந்து தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியனுடைய ஏற்பாட்டில் இந்த 1.5 லட்சம் கிலோ அரிசி மூட்டைகளானது இந்த நிவாரண பொருட்களாக முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களிலும் திமுக சார்பில் அனுப்புவதற்கான திட்டமும் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.